ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பெல்ஜியம் சாக்லேட் சிப் குக்கி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஈரமில்லாத பவுலில் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். 114 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் மில்க் மிஸ்ட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அன்சால்டட் பட்டர் எந்த பட்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க. இது கூட 40 கிராம் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 86 கிராம் ப்ரௌன் சுகர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்டரை ஆன் பண்ணி 1 ஸ்பீடரில் பட்டர் சுகர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கரைகிற அளவுக்கு பீட் பண்ணுங்கள். ஓரளவு கரைஞ்சதுக்கப்புறம் பீட்டரை ஆன் பண்ணி சைடில் உள்ள தவளத்தையும் வலிச்சு விட்டுக்கோங்க. மறுபடி பீட்டரை ஆன் பண்ணி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆகுது வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்டரை ஆன் பண்ணி 1 ஸ்பீடில் முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு மாதிரி க்ரீம் டெக்ஸ்சரில் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ பீட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். சைடில் உள்ள ஒரு தவளத்தையும் ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மைதா மாவை ஆட் பண்ண போகிறோம். 184 கிராம் மைதா மாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணுங்கள். பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா. 184 கிராம் மைதா, அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்பேச்சுலா விஸ்க் ஏதாவது வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண கரெக்டு டெக்ஸ்சரில் வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாத மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 150 கிராம் சாக்கோ சிப்ஸ் இருந்துன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாக்லேட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 150 கிராம் சாக்கோ சிப்ஸ் இல்லை, அதனால் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக 150 கிராம் சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம இந்த பேட்டரை எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ்க்குள்ளே அந்த பைப்பிங் பேக்கை விட்டு பேட்டரை அதில் ஃபில் பண்ண போகிறேன். நீங்களும் இப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லை கையில் வச்சு ஃபில் பண்ணனாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. பேட்டர் அவ்வளோத்தையும் இந்த பைப்பிங் பேக்கில் இப்போ எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு குக்கி ட்ரேயில் நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் அந்த பேட்டரை சின்ன சின்னதாக குட்டி குட்டி ஷேப்பில் வைங்க. இப்படி எல்லா பேட்டரியும் அந்த ட்ரேயில் வைக்கலாம். குட்டியாக சின்ன பிஸ்கட்டாக தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் குட்டியாக வச்சா போதும். அது பேக்காகி வரும்போது கொஞ்சம் பிஸ்கட் ஷேப்பில் வந்துடும். 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை ட்ரேயை வைக்கலாம். 160 டிகிரியில் 10லேருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான குக்கி ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு குக்கி ஓவன்லேருந்து எடுத்தோடனே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்த மாதிரி இருக்கும், பேக் ஆகாத மாதிரி இருக்கும். டைம் ஆக நல்லா கிறிஸ்பியாட் ஆயிரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.